மக்களே, இன்று கடவுளை எங்கு காணலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த பிள்ளையாரை வச்சு சொல்கிறேன். பிள்ளையாரே, பிஞ்சுகளின் சொல்லிலும் உணர்விலும் செயலிலும் வெளிப்பட்டு பெற்றோரை மகிழ்விக்கும் ஆற்றலில் உன்னை காண்கிறேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, ஏழை பெறும் கூலி பணத்தின் முடிவில் அவன் பெறும் மகிழ்வில் உன்னை காண்கின்றேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, ஏழைக்கு தொழிலும் உணவும் பணமும் கொடுக்கும் உன் ஆற்றலை கண்டு வணங்குகிறேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, பின்பலமாய் இருக்கிறாய், உன்னை சிலையாய் வடிக்கிறான், அவனின் பின்பலமாய் இருந்து வடிவமாய் வெளிப்படும் உன் அழகை கண்டு மகிழ்கிறேன். பிள்ளையாரே, வணங்குகிறேன். பிள்ளையாரே, பிச்சை எடுப்பவனையும் வட்டிக்கு கொடுப்பவனையும் பணத்தின் மூலம் மகிழ்விக்கும் ஆற்றலை கண்டு வணங்குகிறேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, பன்னிக்கும் பசுவுக்கும் படி அளக்கும் உன் சக்தியை காண்கின்றேன், வணங்குகிறேன். பிள்ளையாரே, காட்டில் கவிதையால் அதிகம் எழுதுகிறாய், தென்றலாய் என்றாவது ஒரு நாளே புயலாய் வருகிறாய், அந்த கருணையில் காண்கின்றேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, பூக்களுக்குள் எப்படி நறுமணத்தை புகுத்தினாய், அந்த ஆற்றலை காண்கிறேன், வியக்கிறேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, தென்னை வாழை பலா என வகையால் உருவாக்கிய ஆற்றலை காண்கின்றேன், மகிழ்கிறேன். பிள்ளையாரே, பசுவிற்குள் பாலை வார்த்தாய், அதை பருகும் குணத்தை மனிதனுக்கு கொடுத்தாய், பழத்திற்குள் இனிப்பை வார்த்தாய், அதை சாப்பிடும் குணத்தை கொடுத்தாய். நீ மனிதனுக்கு கொடுக்கும் ஆற்றலை செல், கம்ப்யூட்டர், தொலைக்காட்சி என காண்கிறேன், வியக்கிறேன், வணங்குகிறேன். பிள்ளையாரே, என் பின்பலமானவரே, கருணையின் வடிவமே, கனவுகளை உருவாக்குவரே, கருவிகளை தருபவரே, வணங்குகிறேன், மகிழ்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.